ஒரு சூப்பர் 3 டிஷ் சொல்லுங்க இந்த 100ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு. காரக்குடி கருவேப்பிலை குழம்பு. ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் மல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வறுத்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டப்புறமா அரைச்ச கருவேப்பிலை மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே மசாலாவோட தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு குதி வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சுட சுட பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.